நிறைய பேர் இந்த நியூசிலாண்டோடைய குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் சீசனல் விசாவை பற்றி கேள்வி கேட்டிருந்தீங்க. இது ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் அது. இந்த விசா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டிசம்பர் 8, 2025. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வீடியோ பதிவு செய்கிறது ஜனவரி 5, 2026. இந்த விசாவுக்கு முக்கியமான விஷயம் பாருங்கள். You must be asked to apply by an accredited employer work visa. அதாவது இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்குது. இதில் போய் நம்ம கிளிக் பண்ண முடியாது. அதை போய் நம்ம ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு போனோன்னா எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க. அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அதுதான் வந்து இவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம அந்த அப்ளை பண்ணுற பேஜுக்கு போனாலுமே நான் வந்து இங்கே ஒர்க் விசா அப்படின்னு கொடுத்தோன்னாலே டு ஆக்சஸ் யுவர் அப்ளிகேஷன் யூ மஸ்ட் கிளிக் த லிங்க் இன் யுவர் இமெயில் அப்படின்னு போட்டாங்க. நீங்கள் அது மூலமாக மட்டும்தான் வந்து இங்கே வர முடியும். இதோடைய மொத்த மாதங்கள் வந்து 9 மாதங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் 3 மாதம் வெளியில் போயிடணும். நியூசிலாந்து விட்டு வெளில வந்துடணும். திரும்பி அடுத்த ஒரு 9 மாதம் போகலாம். இந்த மாதிரி 3 தடவை போகலாம். இதை வந்து ஒரு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு சீசனுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தகுதிகள்? ஒன்று, ஆஃபர் இருக்கணும். ஃபுல் டைம் சீசனல் ஒர்க் ஃப்ரம் அன் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர். அவங்ககிட்டேருந்து ஒரு ஆஃபர் இருக்கணும். அந்த நீங்கள் வேலைக்கு போகிற அந்த வேலை வந்து குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் சீசனல் விசா லிஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி க்ரைட்டீரியா, முதல் 2 முக்கியமான க்ரைட்டீரியா இது 2. நான் சொன்ன மாதிரி 3 சீசன் வேலை பார்க்கலாம். ஒரு சீசனும் 9 மாதம், அதுக்கப்புறம் 3 மாதம் வெளில போயிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி வரணும். இதில் பார்ட்னரோ டிபெண்டன்ட் சில்ட்ரனோ வந்து அப்ளை பண்ண முடியாது. யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 30 மணி நேரம் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும். அந்த ஆஃபரை வச்சு தான் வந்து நீங்கள் போயிட்டு வர முடியும். இதுதான் வந்து இந்த விசா பற்றின செய்திகள். இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து எம்ப்ளாயர் தேடுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா இந்த சமயம் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சில ஏஜென்ட் வழியாக போகிறோம், அவங்க இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு. காசு கொடுத்து வந்து போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போம். ஏன்னா யார் ஜெனுவின் அப்படின்னு நமக்கு நிஜமாவே தெரியாது. காசை கொடுத்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாமல் தெரியாதவர்களுக்கு வந்து கொடுக்கறத தவிர்த்து ஜெனுவினான எம்ப்ளாயரை வந்து கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வேறு ஏதாவது இதில் விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது எப்படி ஒரு எம்ப்ளாயரை கண்டுபிடிக்கிறது. சில வெப்சைட்லாம் பார்த்தேன், இந்திய அரசுடைய வெப்சைட்லேயே வந்து எம்ப்ளாயர் லிஸ்ட், யாரெல்லாம் ஏஜென்ட் வந்து அலௌடு, யார் வந்து ரெஜிஸ்டர்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். கிடச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.